గమగ నిసని గరి సని సా உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாங்க பேசணும் தான். ஆனா எப்படி தொடங்குறதுன்னு தெரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். இங்க நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மஞ்சு, நீ கேட்டு நான் என்ன தப்பா எடுத்திருக்கேன்? சொல்லு, என்ன விஷயம்? ஏங்க நாளைக்கு நீங்களும் முத்துவேல் அண்ணனும் ஏதோ பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதா இன்னைக்கு சுகந்தி சொன்னா. அட அதுவா மஞ்சு? ஆமா மஞ்சு, நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். ஆமாமா, நாளைக்கு நீயும் வரணும், வந்துரு சரியா? சக்தியை கூட கூட்டிட்டு போலாம் தான் நினைச்சேன். ஆனா அவன் இருக்க பிஸியில பார்த்தா அவன் நம்ம கூட வருவானான்னு தெரியல. சரி விடு, நாளைக்கு நீ கண்டிப்பா வந்துரு. நீ, நானு, சுகந்தி, ராஜசேகர், நம்ம 4 பேரும் போறோம் சரியா? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவேன். சரிங்க, இந்த பிளாட்டை யார் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க? மஞ்சு, இது என்ன கேள்வி? இதுவும் என் பேர்லயே தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன். ஏன், என்னாச்சு? என்னங்க மறுபடியும் இதே பண்ணா என்னங்க அர்த்தம்? ஏங்க நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இனி ஏதாவது வாங்கி ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை முத்துவேல் அண்ணன் பேர்ல பண்ணுங்க. இல்லையா நம்ம சுகந்தி பேர்ல பண்ணுங்க. அதுவும் இல்லையா ஸ்ரீ பேர்லயாவது பண்ணுங்க. எப்பவுமே எல்லாமே உங்க பேர்லயும் நீங்க பேர்லயும் இருந்தா என்னங்க அர்த்தம்? இத்தனைக்கும் நம்ம இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே முத்துவேல் அண்ணனாங்க. ஆனா அவங்க வீட்டுல யார் பேர்லயுமே எதையுமே ரெஜிஸ்டர் பண்ணாம இப்படி எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்க பேர்ல பண்ணிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? மஞ்சு, இப்போ உனக்கு எதுக்கு இந்த பயம்? எல்லாமே அவங்க வீட்டு ஆளுங்க பேர்ல பண்ணிட்டு இருந்தாதான் உனக்கு இந்த பயம் இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லையே, எல்லாமே நம்ம பேர்ல தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீ சந்தோஷப்படணும், இதுக்கு பயப்படலாம் கூடாது சரியா? இங்க பாருங்க, நான் கேட்கறது என்னன்னு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்க, உங்களை பத்தி வெளியில வேணா யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்டாட்டி நான், உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. மஞ்சு, எனக்கு தெரியாது? என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சவன் நீ மட்டும்தான். ஏய், என் பொண்டாட்டி இல்லடி நீனு. அப்புறம் புருஷனை பத்தி உனக்கு தான் தெரியணும், மற்றவங்களுக்கெல்லாமா தெரியணும்? இங்க பாரு மஞ்சு, எனக்கு தெரியும் இந்த ராஜசேகர் என்ன பண்ணணும்னு. எல்லாமே எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் சரியா? போய் நிம்மதியா படுத்து தூங்கு. உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷமா நிம்மதியா தூங்கணும். எதை நினைச்சு கவலைப்படாத. நான் என் பொண்டாட்டியும் என் புள்ள சக்தியையும் ரொம்ப நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வச்சுட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால அந்த நிம்மதியோடவும் சந்தோஷத்தோடவும் போய் நல்லா படுத்து தூங்கு. போமா. இங்க பாருங்க, சும்மா அதை இதை பேசி மழுப்பி என்ன சமாதானப்படுத்தாதீங்க ப்ளீஸ்ங்க. பாவங்க அந்த அண்ணன் உங்களை மனப்போல நம்புறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? ஏய், இப்ப நான் என்னடி பண்ணேன்? அவனை என்னமோ ஏமாத்திட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் எதுக்கு அவனை ஏமாத்த போறேன்? அவன் தான் சொன்னான், ஸ்ரீ நம்ம வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் மருமகளா வரப்போறான். அவ வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு இப்பல இருந்து உன்கிட்டயே இருக்கட்டும் ராஜசேகரா அப்படின்னு அவன் தான் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். நான் என்ன பண்ண முடியும்? நான் வேணான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இங்க பாருமா, நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு தெரியல. என்னைக்கா இருந்தாலும் ஸ்ரீ நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறாதானே? அவனுக்கு தேவை ஸ்ரீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். ஸ்ரீ நம்ம வீட்டுக்கு வந்தா இந்த சொத்து பத்தெல்லாம் ஆள போறது யாரு? ஸ்ரீ தானே. அப்புறம் இதை நினைச்சு எதுக்கு நீ பயப்படணும்? அதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளை சக்தி அவன் ஸ்ரீ மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவன் ஸ்ரீயை ரொம்ப வெறுத்துட்டு இருக்கான், அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்றது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவளை கூட்டிட்டு போறான்னு சொன்னா கூட கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். இந்த அளவுக்கு ஸ்ரீயை அவன் அவாய்ட் பண்றான். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத சுகந்தியும் முத்துவேலனும் உங்களை மனப்போல நம்பிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேனே. நீங்க ஒரு மாதிரி, சக்தி ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. சக்திக்கு கொஞ்சம் கூட ஸ்ரீ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சக்தி கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவன் கொஞ்சம் கூட ஸ்ரீயை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். மஞ்சு, அதெல்லாம் இப்ப அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். சக்தி ஏன் புள்ளமா, நான் சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். கவலைப்படாது. நீ நினைச்ச மாதிரி ஸ்ரீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான் சரியா? எதை நினைச்ச கவலைப்படாத. ஓ, நிம்மதியாயிரு. ராஜசேகர் இருக்கு, பாத்துக்கிறேன் சரியா? இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. தயவு செஞ்சு நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ண போற பிளாட்டை முத்துவேல் அண்ணன் பேர்லயும் இல்ல சுகந்தி பேர்லயும் இல்லையா நம்ம ஸ்ரீ பேர்லயும் அவங்க பேர்ல யார் பேரையாவது ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. இல்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நடக்க விடாம பண்ணிடுவேன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. மஞ்சு, தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஏன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்றதுனால உனக்கு என்ன? சொன்னா கேளு, இது அபிஷியலான விஷயம். இதை நாங்க பாத்துக்கிறோம். வீட்டு பொம்பளைங்க இதுல தலையிடாதீங்க, சரியா? சும்மா சும்மா இப்ப சொல்லி சொல்லி என்னை அடக்கி வைக்கணும்னு நினைக்காதீங்க. நானும் போன போட்டேன்னு பொறுமையா இருக்கேன். ஆனா முத்துவேலன்னு கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. இது எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியாது. ஆனா எனக்கு பயமா இருக்கு. இது எங்கேயோ போய் முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க பாருங்க, எனக்கு தெரியாது. நாளைக்கு நீங்க பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ண போறது முத்துவேலான பேர்லயா தான் இருக்கணும், இல்ல சுகந்தியோ ஸ்ரீ பேர்லயா தான் இருக்கணும். நீங்க உங்க பேர்ல பிளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அங்க நான் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன். ஏய் சரிம்மா, இப்போ உனக்கு என்ன? அவங்க பேர்ல யார் பேர்லயா ரிஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளவுதானே. இதுக்கு நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? கவலைப்படாது, அவங்க பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன், போதுமா? சரிங்க, அது மட்டும் இல்ல, நான் இப்ப போய் சக்தியை அனுப்புறேன். தயவு செஞ்சு சக்தி கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அவன் கொஞ்சம் பார்த்து ஸ்ரீயை பார்க்க சொல்லுங்க. ஸ்ரீ பாவங்க, அவன் இன்னசென்ட்டா இவனையும் சுத்தி சுத்தி வரான். ஆனா இவன் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்குற எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நீங்க எடுத்து சொன்னாதான் சக்தி கேட்பான். நான் போய் சக்தியை அனுப்புறேன். தயவு செஞ்சு சக்தி கிட்ட சொல்லுங்க. அவ்வளவுதானே மஞ்சு. மஞ்சு, இதெல்லாம் பண்ணா நீ சந்தோஷமா இருப்பியா? சந்தோஷம் தான் மஞ்சு எனக்கு வேணும். நீ கவலைப்படாத, கண்டிப்பா சக்தி ஸ்ரீயை ஏத்துப்போம், சரியா? நான் சொல்றேன், சக்தி கிட்ட நான் சொன்னா கண்டிப்பா கேட்போம். நீ கவலைப்படாத, போய் சக்தியை அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இது போதுங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் நான் இப்ப அமைதியா இருக்கேன், சரிங்களா? சரிங்க. அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. நாளைக்கு சுபி உன் ஊர்ல இருந்து வரா. அவ இங்கதான் நம்ம சக்தி காலேஜ்ல தான் படிக்க போறாளாமா. அதனால அவ இங்கே தான் இருக்க போறான். உங்களுக்கு ஓகே தானேங்க? மஞ்சுமா, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். உன் தங்கச்சி பொண்ணு தானே, தாராளமா வந்து இங்க இருக்கட்டும், படிக்கட்டும், சரியா? சரிங்க. நாளைக்கு கொஞ்சம் கார் மட்டும் அனுப்பி விடுங்க, அவளை பிக்கப் பண்ணணும். அதுக்கு என்னம்மா, நம்ம டிரைவர் அனுப்பிட்டா போகுது, கவலைப்படாத. அவன் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருவான், சரியா? சரிங்க, நான் போய் சக்தியை அனுப்பி விடுறேன். அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, சரிங்களா? போ, சக்தி கிட்ட நான் பேசுறேன். நீ போய் அவனை நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, போ. சரிங்க. முத்துவேல், என் பொண்டாட்டி என்ன ரொம்ப கெட்டவன்னு நினைச்சிட்டு இருக்கான். சரி, நானும் என்ன பண்றது, பிளாட்டை உன் பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். அது எப்படி எனக்கு வாங்கணும்னு தெரியாது, எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுறேன். டாடி டாடி பார்ட்டியில் இருக்கார் போல இருக்க. டே சக்தி, நீ நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம நல்லவனாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்க. டாடி, மம்மி கூப்பிட்டு தான் சொன்னாங்க. சொல்லுங்க டாட். ஆமா மை டியர் சன், டாடி கூப்பிட்டு. ஆமா, என்னடா உன் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. மம்மி என்னெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. டே சக்தி, உன் வாயால சொல்லி நீயே மாட்டிக்காத, டாடியே சொல்லுவாரு, அமைதியா இரு. என்ன மை டியர் பாய், உன் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கேன். டாட், நான் எதுவும் பண்ணல, மம்மி சும்மாவே ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாங்க? சக்தி, நான் தான் உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு நீ ஸ்ரீயை டோட்டலா அவாய்ட் பண்ற? இதுதானா? டாட், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டாட். அவன் என் மேல ஓவர் இன்ட்ரெஸ்டடா இருக்கான். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு டாட். டாட், உங்களுக்கே தெரியும் எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. பட் அவன் என்னையே சுத்தி சுத்தி வரா டாட். நான் ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னு நினைச்சா நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நான் அவாய்ட் பண்ணாவது அவளா புரிஞ்சுப்பானுதான் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் டாட். சக்தி, இந்த டாடிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்ச நாள் தான் மைடியா பாய். இங்க பாரு, இந்த கொஞ்ச நாள் மட்டும் ஸ்ரீகிட்ட என்ன ஏதுன்னு பேசி பழகிட்டு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அந்த மாதிரி டாடி எதுவும் நடக்கவும் விட மாட்டேன். டாட், இப்போ வரைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பக்கம் சொல்லணும்னா எனக்கு ஸ்ரீ பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் டாடி இருக்கேன். டாட், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் ஏன் அவகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லக்கூடாது? நான் சொன்னவாது அவளை புரிஞ்சுப்பாங்க டாட். என்ன அவள் சுற்றி சுற்றி வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டாட். அதான் நான் வேணா அவகிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டுமா? சக்தி, என்ன பேசுகிறேன்? டாடி தான் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்ச நாள் தான் மைடியா பாய், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இதுக்கு டாடி என்ன பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த டாடிக்காக கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இரு. சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். டாடி, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம அங்கிள் கிட்டையும் ஸ்ரீ கிட்டையும் பேசலாமே டாட். ஸ்ரீ புரிஞ்சுக்கலனாலும் அங்கிள் ஆண்டியும் புரிஞ்சுப்பாங்கல்ல. நம்ம எதுக்கு இதை தள்ளி போட்டுட்டே போகணும்? நீங்கள் எதுக்காக கொஞ்ச நாள் பொறுப்புன்னு சொல்கிறீங்க? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன டாட் பண்ண போறீங்க? சக்தி, நீ நினைக்கிற மாதிரி டாடி தப்பா எதுவும் சொல்லலாம். உனக்கு ஸ்ரீ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை,
நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாதுல்ல. உனக்கே தெரியும், முத்துவேல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன்னா கண்டிப்பா அவன் மனசு உடஞ்சிருவான். அதனாலதான் இதை இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட முடியாதுல்ல. அதனாலதான் ஸ்ரீக்கு நானே ஒரு நல்ல இடமா பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா முத்துவேல்கிட்ட பேசலான்னு இருக்கேன். அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்றேன். ஆமா டேட், நீ சொல்றது கரெக்ட் தான். ஸ்ரீக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துட்டான், அப்போ அவ கண்டிப்பா என்ன மறந்துடுவான். ஆமா டேட். டேட், ரொம்ப நல்ல பையனா பாருங்க டேட். உண்மையிலே அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். நான் தான் வேற வழி இல்லாம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ காலேஜ்லயும் என்னை விடாம பிடிச்சிட்டே இருக்காளாம். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதாவது சொல்லி அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவ கொஞ்சம் கூட என் மேல சின்னதா ஒரு வெறுப்பு கூட காட்ட மாட்டா டேட். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்ன சக்தி, ஸ்ரீய எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான்? உனக்கு ஸ்ரீ மேல ஏதோ நோ டேட், அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை டேட். அவரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நான் ஃப்ரெண்டு நினைச்சு அவகிட்ட பேசி பழகினா கண்டிப்பா அது வேற மாதிரி எடுத்துப்போம். அதனாலதான் ஃப்ரெண்டா கூட பழகக்கூடாதுன்னு நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் டேட். அதுக்கப்புறம் அது ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி ஆயிடும்ல. அதனாலதான் டேட் எந்த அளவுக்கு அவளை கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன் டேட். ஓகே சக்தி, உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைல்ல, அப்புறம் என்ன விடு. ஸ்ரீக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துருவோம். பார்த்துட்டு நானே முத்துவேல் கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேடி சீக்கிரமா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சிடறோம். ஓகே ஓகே டாடி, நீங்க சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸ்ரீக்கு ஒரு நல்ல இடமா பார்ப்பீங்க. சீக்கிரம் பாருங்க டேட், அவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அவ என்ன சுற்றி சுற்றி வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பாவமாகவும் இருக்கு. நான் வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இவனும் என் ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல டேட். இப்போ வரைக்கும் அவனும் என்ன தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கான். நான் என்னமோ வேணும்னு பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஆனா உண்மையை சொல்லணும்னா வேணும்னு தானே பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் சக்தி, யார்கிட்டயும் எக்காரணத்துக்கும் இந்த விஷயத்த சொல்லிடாத. ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட கூட சொல்லிடாத. டேடிக்காக கொஞ்சம் பொறுத்துக்க. நீ நினைச்ச மாதிரி ஸ்ரீக்கு ஒரு நல்ல பையனை பார்த்துடலாம், சரியா? ஓகே டாடி, ஸ்ரீக்கு ஒரு நல்லது நடந்தா சரிதான். அதையும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க டேட். ஓகே மை டியர் பாய், நீ நினைச்ச மாதிரி ஸ்ரீக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துடலாம். டோன்ட் வரி டியர் சன். சரிங்க டேட். ஓகே டேட், நான் போட்டுமா? ஏய் என்னடா கிளம்பிட்டா? கேன் யூ ஜாயின் வித் மீ? டேட், நோ டேட். டேடிக்குன்னு நான் பெரிய ரெஸ்பெக்ட்ல வச்சிருக்கேன். இதை ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துக்கிறேன் டேட். ஓகே டியர் பாய், கேரி ஆன். என்ஜாய் டியர். ஓகே டேட், பாய், குட் நைட். குட் நைட் சக்தி. இல்லைங்க இல்லைங்க, ஆரத்தி எடுத்துக்கோங்க. நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளம்புங்க. சுகந்தி, நீ கும்பிட்டுட்டலமா, எனக்கு அது போதுமா. என் வீட்டு மகாலட்சுமி நீ பண்ணாலே எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது போதுமா? போதும் போதும், ரொம்ப தான் வாங்கி சேர்க்குறீங்க. சரி, சாமியை கும்பிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கிளம்பும்போது சாமியை நல்லபடியா கும்பிட்டுட்டு தான் கிளம்பணும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானா என்ன பண்ணிருக்கேன்? மேடம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன? வாங்க. அப்பப்பா, இன்னும் சின்ன குழந்தை நினைப்பு உங்களுக்கு. உங்க பொண்ணுதான் அப்படி இருக்கானா, நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. சரிம்மா, அவ வரதுக்குள்ளமா அப்புறம் அவ வந்தா அவ்வளவுதான். எனக்கு எதுவும் கிடைக்காது பாத்துக்க. வாமா. அது நம்ம சரிதாங்க, இருங்க வரேன். என் புருஷன் இன்னைக்கு போறோம், இன்னைக்கு இதே சந்தோஷத்தோட இருக்கணும். என் சுகந்தி என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எப்பவும் இதே சந்தோஷத்தோட தான் இருப்பேன். போதும் போதும், இருங்க விபதி விடுறேன். சரிம்மா. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா. என் பொண்டாடி சொல்லிட்டால, இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க டிஃபன் சாப்பிடுவீங்க. என்ன சுகந்தி அதுக்குள்ள போலான்றா? ஒரு நிமிஷம் இரு. என்ன என் சுகந்தி கவனிக்கும் போது என் சுகந்தி நான் கவனிக்க வேணாம்? இருமா. மேல பொட்டு வச்சு பொட்டாலில போற புள்ள. இப்பதான் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி நல்லா இல்லையா? என் சுகந்தி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லம்மா, நீ எப்பவுமே அழகுதாம்மா. சும்மா தானேங்க. சரிங்க, வாங்க டிஃபன் சாப்பிடுவீங்க. டாடி என்னடா என் செல்ல தங்கமி, வாங்க வாங்க. போங்க டாடி, நான் உங்க பேச்சு உங்ககிட்ட பேச மாட்டேன். அச்சோ, ஏன் என் தங்கச்சி கேமரா போவோம்? டாடி என்ன தப்பு பண்ணு? டாடி என்ன தப்பு பண்ணல எடுத்தாங்க? நீங்க தப்பு பண்ணீங்க, தப்பு பண்ணலன்னு போய் சொல்லாதீங்க. நீங்க தானே சொல்லிருக்கீங்க போய் சொல்லக்கூடாதுன்னு. அச்சோ, டாடி தப்பு பண்ணனா? என்ன எடுத்தாங்க? என்ன பண்ண டாடி சொல்லுங்க. அப்பா பொண்ணு காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? அவ ஏதாவது சொல்ல போறா, அதையும் தலையாட்டி கேப்பீங்க, அப்படிதானங்க? சுகந்தி, இருமா. செல்ல தங்கம் என்னமோ நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க, என்னன்னு கேட்போம். செல்லப்பட்டி, டாடி அப்ப என்ன தப்பு பண்ண சொல்லுங்க. டாடி, நேத்து நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கல்ல, போன் பண்ணி மம்மி கிட்ட மட்டும் தான் பேசுனீங்க. ஏன் இந்த பாப்பா கிட்ட பேசல? ஓ, இதுதான் அது பெரிய தப்பு. ஆமா ஆமா தங்கமே, சாரி தங்கமே. அம்மா கிட்ட கேட்டேன் பாப்பா என்ன பண்றான்னுட்டு. பாப்பா இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்து தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாலும் உனக்கு தான் தெரியுமே. டாடி எப்பவுமே பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல, அதுவும் தூங்கும் போது டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு தெரியும்ல. அதனாலதான் அம்மா கிட்ட வீடியோ கால்ல மட்டும் காட்ட சொல்லிட்டேன். பாப்பாவை நான் பார்த்துட்டு. ஆனா என்ன, பாப்பா தான் டாடி பார்க்க முடியல. சாரி தங்கம். சரி சரி, பரவாயில்ல, உங்களை மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாது, சரியா? சரிங்க மேடம், இனிமே இந்த தப்பை பண்ணவே மாட்டேன்.
இனிமே பாப்பாவை பார்க்காம பேசாம இருக்கவே மாட்டேன் சரியா? வெரி குட் முத்துவேல், இப்படிதான் இருக்கணும். நீ இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண நான் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். வச்சுட்டோம். இந்த டாடிக்கு அப்பெல்லாம் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துறாதீங்கம்மா. டாடிக்கு வயசாயிடுச்சு பாத்தீங்களா, முடியெல்லாம் நேரச்சு போச்சு. டாடியால பெரிய பனிஷ்மெண்ட்லாம் தாங்க முடியாது. டாடி உங்களுக்கு வயசாகல, அது சும்மா அந்த வேறெல்லாம் ஒயிட் மட்டும் தான் ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு வயசெல்லாம் ஆகல, எனக்கு தெரியும். எங்க டாடி எப்பவுமே செம ஸ்ட்ராங். அது சரி, அப்போ என் பாப்பா எனக்கு இப்படிதான் நம்பிட்டு இருக்கான். சரி தங்கம். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே தான் இருப்பீங்க. நீ வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அவளுக்கு காலேஜ் டைம் ஆகுது, நம்மளும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல, டைம் ஆகுதுங்க. வாங்க. ஆமா சுகந்தி, டைம் ஆகுதுதான். நீ போய் டிஃபன் எடுத்து வைமா. பாப்பா கிட்ட நீ பேசலாம், நான் பேசிட்டு வரேன். நீ போ. சரிங்க, பேசிட்டு வாங்க, நான் போறேன். டாடி, நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? பாப்பா என்னெல்லாம் கேட்டீங்க? டாடி மறந்துட்டீங்களா? அதான் டாடி, சக்திக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ கேட்டிருந்தேனே, வாங்கிட்டு வந்தீங்களா? அப்புறம் வேற என்ன கேட்டீங்க? சக்திக்கு கூலர் கேட்டிருந்தேனே, அவனுக்கு கூலர் வேணும், வாங்கிட்டு வந்தீங்களா? சரி, வேற என்ன? வேற என்னவா? டாடி எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? சக்திக்கு பிராண்ட் டி-ஷர்ட்ஸ் எடுக்க சொன்னேனே, எடுத்தீங்களா? தங்கமே, எல்லாமே நீ சக்திக்கு தான் கேட்பியா? உனக்கு எதுவுமே கேட்க மாட்டியா? டாடி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா சக்தி ஹாப்பியா இருப்பானா? அப்போ நானும் ஹாப்பி தானே டாடி. எனக்கு சக்தி ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான் டாடி. ஓகேடா, எல்லாமே சக்திக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. நீ என்னெல்லாம் சொன்னியோ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதே போல என் பாப்பாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த டாடிக்கு தெரியும்ல, எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு ரூம்ல தான் வச்சிருக்கேன், போய் பாத்துக்க போமா. சரி டாடி. ஆனா டாடி, கார்த்திக் கேட்டிருந்தேனே, கார்த்திக் வாங்கிட்டு வந்தீங்களா? அது எப்படி? என் பையனுக்கு வாங்க வருவானா? என் பாப்பாக்கு வாங்கிட்டு வரும்போது என் பையனுக்கு வாங்க வருவானா? கார்த்திக்கும் நீ கேட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே ஒரு ரூம்ல தான் இருக்கு. இன்னைக்கு போகும்போது காலேஜ் கிளம்பும்போது கார்த்திக்கும் சேர்த்து எடுத்துட்டு போ சரியா? அப்பாடா, எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் டாடி. நல்ல வேலை மறக்கல, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்க. என் டாடினா டாடி தான், சின்ன டாடி. லவ் யூ டாடி. லவ் யூ டியர். சரி பாப்பா, அம்மா கத்து போறா, டிஃபன் ரெடியா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டா போனோம், அம்மா நம்மள கத்துவா. ஓடி கார்த்திக் அண்ணா, எப்படி இருக்க? என்ன இந்த அம்மா பார்க்க கூட வீட்டு பக்கம் வரவே இல்லை. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, தெரியும்ல. சார் என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்களா என்ன? அம்மா, அம்மா பார்க்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் இல்லம்மா, பிஸியெல்லாம் எதுவும் இல்லை. ஆசிரமத்துல கொஞ்சம் வேலை இருந்தது, அவ்வளவுதாம்மா. கார்த்திக் அண்ணா, எப்பவுமே ஆசிரமம் அதை சுத்தியே இருக்கு. இந்த அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அப்பப்பா வந்து போன்னு சொல்லியிருக்கேன். இங்கேயே இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிற. அம்மா அப்பா சக்தி நாங்க தான் இங்க இருக்கோம்ல, நீயும் எங்க கூடவே இருக்கலாம்ல. நீ மட்டும் எதுக்குற தனியா ஆசிரமத்துல இருக்கணும்? அம்மா, நீங்க தானே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாதுன்னு. நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேம்மா. அவங்க இல்லைன்னா இப்ப இந்த கார்த்திக் இல்லை, தெரியும்லம்மா. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படிமா இங்க வர முடியும்? அதான் அம்மா, அதுக்காக அம்மா பார்க்காம இருப்பேனா? எப்பவுமே அம்மா பார்க்க வருவேம்மா. இந்த ஒரு வாரம் கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியலம்மா. தெரியும் கண்ணா, என் கார்த்திக் அண்ணா பத்தி எனக்கு தெரியாது. அம்மாவை பார்க்காம இருப்பானா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மாக்கு ஒரு சின்ன ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, ஆசிரமத்தில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்புறம் ஸ்வேதா மேடம் அவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க வரலங்கிற ஒரே குறைதான். வாங்க வந்து கொஞ்சம் ஏட்டி பாருங்க. நீங்க மட்டும் நான் வரலன்னு கேக்குறீங்களா? அங்க நீங்க வரலன்னு குழந்தைங்களாம் ஏங்கி இருக்காங்க. கொஞ்சம் வந்து பாத்துட்டு போங்கம்மா. மண்டக்கண்ணா, கண்டிப்பா வரணும். இந்த வாரத்துல வரேன், டொனேஷன் எடுத்துட்டு வரேன் சரியா? சும்மா வந்து குழந்தைங்களை எப்படி பாக்குறது? டொனேஷன் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கண்டிப்பா வரேன் கண்ணா. உங்ககிட்ட இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கலாம். நீங்க வந்தா போதுன்னு தான் அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரம் வந்துருங்க சரிங்களா? அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அதுக்காக அம்மா எப்படி கையை வீசிட்டு வர முடியும்? அம்மா பிள்ளைங்களை பார்க்க வரும்போது சும்மா வர முடியுமா என்ன? அதனாலதான் சும்மாலாம் வரக்கூடாது. அம்மா நிறைய வாங்கிட்டு வரணும். அங்க சுகந்தி வேற சொல்லிக்கிட்டே இருக்கான், அவளும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால நானும் அவளும் கண்டிப்பா வரோம். ஆமாம்மா, நானும் சுகந்தி அம்மாவை பார்க்கணும்னு தான் நினைச்சேன். சரிம்மா, இவன் என்ன பண்றான்? இவன் கிளம்பிட்டு இருக்காப்பா. நீ வருவேன்னு சொல்லவே இல்லை. நீ பார்த்தா எதாச்சும் வந்து நிக்கிறேன். சொல்லி இருந்தானா பிள்ளைக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்கலாம். சரி ஈடக்கண்ணா, இட்லி எல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். அம்மா பேக் பண்ணி கொடுத்துருங்களேன், டைம் ஆயிடுச்சு. காலேஜுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க பேக் பண்ணி கொடுத்துருங்க. நான் போய் ஐயோ இவன் நம்மள போட்டு கொடுத்துருப்பான். மச்சி வந்துட்டாரே உன் தோஸ்து. ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தீடக்கண்ணா, எங்க போற? ஆஹா, அம்மா விட மாட்டேன் உங்களுக்கு. மச்சான் போட்டு கொடுத்துருவாதெல்லாம். அது ஒன்றும் இல்லைம்மா, சக்தி வந்ததும் காலேஜுக்கு கிளம்பணும்ல, அங்கே போய் கோச்சிங் கிளாஸ் இருக்குமா, அதனால தான். அதுதான் சொன்னேன், நாங்கள் போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு. மச்சான் ரெடியா? கிளாஸ்க்கு கிளம்பலாமா? அப்போ டி மச்சி, நீங்க எனக்கு காப்பாற்றிடுவேன்னு தெரியும். ஆனாலும் ஸ்ரீ மேல இருக்க பாசத்துல என்ன போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, தேங்க்ஸ் மச்சான். உன்னை போல ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மச்சி. வேற என்ன பண்ண, ஃப்ரெண்டும் முக்கியம், அதை விட என் செல்லக்குடி ரொம்ப முக்கியம். டேய் சக்தி, நான் நேத்து உன்கிட்ட சொன்னேன்ல, சுபி வரானே. சுபி உன் காலேஜ் தானே, அவளுக்கு இன்னைக்கு எது கவுன்சிலிங் இருக்காமே, கொஞ்சம் இருந்து அவளையும் கூட்டிட்டு போலாம்லடா. அம்மா, அவ இன்னும் வீட்டுக்கே வரல. அவ வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி அதுக்கப்புறம் காலேஜ் வரதுக்கு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு 12 o'clock நம்ம கவுன்சிலிங். நீங்க அவளே அனுப்பி விடுங்க.
டிரைவர் கூட அனுப்பி விடுங்க, நான் கிளம்புறேன். அதுக்கு இல்லடா கண்ணா, அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதனாலதான் புதுசு இல்லடா. அவளுக்கு 2-3 நாள் காலேஜ் போய் பழக்கமா இருந்தாதான் அவளுக்கு எல்லாமே தெரியும். அது வரைக்கும் நீ தானடா கூட்டிட்டு போகணும். அம்மா, ஸ்ரீயை கூட்டிட்டு போக சொல்றீங்க, அப்புறம் சுபியை கூட்டிட்டு போக சொல்றீங்க. எத்தனை பேர் தான் நான் கூட்டிட்டு போறது? ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. சரி சரி சரி, நீ சுபியை கூட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, நீ ஸ்ரீயை கூட்டிட்டு போ. சுபியை நான் எப்படி அனுப்புறேன்னு தெரியும், நான் அனுப்பி விடுறேன். சுபியா? அம்மா, யாருமா அது? சுபி வேற யாரும் இல்லடா கண்ணா, என் தங்கச்சி பொண்ணு. அவளுக்கும் நீங்க படிக்கிறீங்களே அதே காலேஜ்ல தான் சீட் கிடைச்சிருக்கு. மேடம் நாளையில இருந்து உங்க காலேஜ்ல தான் வந்து படிக்க போறாங்களே. அட, மச்சி சூப்பரு. என்ன மச்சி, நம்ம காலேஜில் தான் உங்க சிஸ்டரும் படிக்க போறாங்களாமே. இனிமே சாருக்கு எல்லாமே. டேய் டேய், உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. யார் வந்தா எனக்கு என்ன, அதுலயும் என் தங்கச்சி என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவதான். அதனால எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான்டா இருப்பேன். கார்த்திக், சக்தி காலேஜ்ல ஏதாவது தில்லுமுல் பண்ணிட்டு இருக்கானா என்ன? மம்மி வெரி டேஞ்சரஸ் மம்மி. எப்படியெல்லாம் கேள்வி கேட்கறாங்க பத்தியா? அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. சக்தியை பத்தி தெரியாதா என்ன? எல்லாருக்கிட்டையும் பேசுவாம்மா, அவ்வளவுதான். அதை தாண்டிலாம் எந்த லெவலையும் கிராஸ் பண்ணி போனது இல்லம்மா. அவன் ஏன் மச்சாம்மா, எப்பவுமே ஒழுங்கா தான் இருப்பான். அது போதுண்டா கண்ணா, எனக்கு ஒரு பயம் தான். எங்க அப்பா மாதிரியே பிள்ளைய இருக்க போறானோன்னு ஒரு பயம் தான். அவங்க அப்பாவும் இந்த வயசுல பண்ணாத தில்லுமுல்லா எல்லாம் எனக்கு தெரியும். எங்க இவனும் அவங்க அப்பா மாதிரி வந்துட போறானோ எனக்கு ஒரு பயம் தான். கொஞ்சம் என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதான் என்கொயரி பண்றேன். சாரிடா செல்லம், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் என் புருஷனை பத்தியும் தெரியும்ல. ஒருவேளை என் புள்ள அவங்க அப்பன மாதிரி இருந்தா என்ன பண்றதா? அதான் ஆமா கொஞ்சம் பயம்டா தங்கம். மஞ்சு, நீ சொன்னாலும் சொல்லனாலும் கிட்டத்தட்ட நானும் அப்பா மாதிரி தான். சுபி வந்ததும் அவளை என்ன எதுன்னு கொஞ்சம் பாரு. என்ன அவளுக்கு கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணு. அவளை அப்படியே தனியா விட்டுறாத. கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். எனக்கு ஃப்ரீயா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் போய் அவளை பார்த்து எல்லாமே முடிச்சு அவளை அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவளே தான் பாத்துக்கணும், பாத்துக்கோங்க. டேய் சக்தி, அப்படின்னா நமக்கு பெரிய கிளாஸ் இருந்துற போகுது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, என்ன பண்ணணும் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்க ஃப்ரீயா இருங்க. ஆடா கார்த்திகண்ணா, இவன் எப்பவும் இப்படிதான். அம்மா எது சொன்னாலும் செய்யறதே இல்ல. அதுவே அவங்க அப்பா சொல்லிட்டா போதும், உடனே விழுந்து அடிச்சு செய்வான்டா. மம்மி, என்ன என் மச்சான் கிட்ட போட்டு கொடுக்குறியும்? நீ என்ன போட்டு கொடுத்தாலும் சரி, அவன் எப்பவுமே என் பக்கம் தான். சரி, நாங்க கிளம்புறோம், ரொம்ப டைம் ஆகுது. மச்சி கிளம்பலாமா? சரிங்கம்மா, கிளம்புறோம். டேய் வா கிளம்புறோம். சரிடா கண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. நான் இன்னும் 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு வரேன். சரியா? பரவாயில்லம்மா, ரொம்ப அவசரம்லாம் இல்ல, பொறுமையாவே வாங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா வரணும். சுகந்தி வர சொல்லிட்டு இருக்கா. நானும் சுகந்தி கண்டிப்பா வரோம். சரி சரி, இப்படியே பேசிட்டு தான் இருக்கும். மஞ்சு, நாங்க கிளம்புறோம். நீ விட்டா நாள் முழுக்க கார்த்திகிட்ட பேசிட்டே தான் இருப்பேன். டேய் கார்த்திக், 2 நாள் இங்க தான் வந்து இரண்டா. மம்மி உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கல்ல? அதுக்கு என்னடா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அம்மாவை நானும் ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா, இந்த வீக்கெண்டு கண்டிப்பா இங்க ஸ்டே பண்ற மாதிரி பாக்குறேம்மா. கண்டிப்பா வரேன், ஓகேங்களா? ஆமாண்டா, நீ சொன்னது தண்ணியில தான் எழுதி வைக்கணும். இப்படி சொல்லிட்டு போ. ஆடிக்கு ஒருக்கா அம்மாவுக்கு ஒருக்கா தான் வந்து உட்காடுற. இந்த வாரம் கண்டிப்பா வரணும் சொல்லிட்டேன். ஏமாத்த மாட்டேமா, கண்டிப்பா வரேன். சரிம்மா, டைம் ஆகுது. மச்சான் கிளம்பலாம். சரி கிளம்புவோம்.